Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை அப்படியே அமுத்தி விட்டுருங்க. நாளைக்கு எக்ஸாம் வருது. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த பக்கத்துல இருக்க நிக்கிய காப்பி அடிக்கலனா அவளுக்கும் ஒண்ணும் தெரியாது. அம்மாட்ட ஏதாவது காரணத்தை சொல்லி பெஞ்சை மாத்தணும். நல்லா படிக்கிற பிள்ளை பக்கத்துல போய் உட்காந்துக்கணும். டேய் மச்சான், நாளைக்கு எக்ஸாம் வருது, உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லடா, ஒன்றுமே தெரியாதுடா. இன்னைக்கு தான் வீட்டில் போய் படிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, எல்லாரும் படிச்சிட்டீங்களா? ஏட்டி, இப்போதாண்டி என் மனசுக்குள்ள நினச்சேன், இந்த மேம் என்ன காணோம், இவங்க வராமல் அப்படியே பீடியை முடிஞ்சிருச்சுன்னா ஜாலியாக இருக்கும்னு வந்துட்டாங்கடி. ஏட்டி, நானும் அதையே தாண்டி நினச்சேன். அந்த அம்மாவுக்கு முடிய பார்த்தியா? முடிக்கு எங்கிட்டு போய் பெயிண்ட் அடிக்குமா? டே குமார், என்னடா அந்த பிள்ளை எதோ பேசிக்கிட்டே இருக்காக. இப்போ ஒருத்தரா போயும் சொல்லுங்க. எல்லாரும் வந்தாச்சா? சரி, ஒருத்தரா போயும் சொல்லுங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் ஹஹஹா. சரி குட், நீ போய் என் பிளேஸ்ல உட்காரு. அடுத்து வர்றவங்கள உங்களோட பேரை சொல்லிட்டு போயும் சொல்லணும். My name is Pumari. I am studying second standard. அடுத்து என்னது சொல்லலாம்? பூமாரி, நான் பேரை மட்டும் தான் சொல்ல சொன்னேன். நீ என்ன பேரு, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இப்போ போயம் சொல்லு. போயம் தெரிஞ்சா நான் எப்படி சொல்ல போறேன்? சரி சமாளிப்போம். ஜானி பூனி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் டங் நோ நோ நோ. ஏ பூமாரி, நாளைக்கு எக்ஸாம், உனக்கு போயம் கூட தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போயம் தான் இருக்கும். இப்படி போயம் தெரியாமல் இருக்கியே, நாளைக்கு எக்ஸாம் போய் என்ன திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்க போறியா? சரி பூமாரி, வீட்டில் போய் படிக்கணும். நான் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், சரியா? உங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது, கரெக்டா? எஸ் மிஸ். என்ன எல்லாம் கடகடன்னு எழுதுறாங்க. அப்ப நம்மளுக்கு மட்டும் தான் தெரியாதா? வீட்டுக்கு போனோனே படிச்சிருக்கலாம். தேவையில்லாம செம்பருத்தி நாடகம் பாக்குறேன், சத்தியா நாடகம் பாக்குறேன்னு தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். சரி, எல்லா எக்ஸாமுக்கு பண்ற மாதிரி விட்டே அடிப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ஆஹா, போயம் நேத்தே மேம் சொன்னாங்க. சரி எழுதுங்க, நம்ம ஸ்டைல்ல எழுதலாம். Eating sugar, no papa. Telling lies, yes papa. Open your tongue. என்ன சொன்னா? No no no. அட, ஃபர்ஸ்ட் ரோல லெட்டர் முடிச்சாச்சுப்பா. இப்பல இருந்து பிட் ஆரம்பிக்கலாம். Dog is which type of animal? னு செகண்ட் क्वेश्चन. அவ என்ன எழுதிருக்கா பார்க்கலாம். Wild animal. Domestic animal தான படிச்சோம். பரவாயில்லை, நம்மளுக்கு மூளை இருக்கா? ஸ்டூடண்ட்ஸ், டைம் முடிய போதே, எல்லாரும் எக்ஸாம் டக்கு டக்குன்னு எழுதுங்க. முடிய போதா? இது யார் எழுதுவா? நோ எஸ் 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 டிக் ராங். என்ன எழுதலாம்? டிக் டிக் ராங். டாக் அஃப்ரைட். டாக் எல்லாத்தையும் எழுதி விட்டுருங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பேப்பர் தாங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பூமாரியை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அப்படியே அமுத்தி விட்டுருங்க. பூமாரியை பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.